இலக்கணம் பிஒய்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுகன்னு கேட்டிருக்காங்க. நீங்க இல்லை அப்படிங்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, எதிர்மறையாக தானே இருக்கு, அப்போ எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லி போட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெளிவாக வந்து கரெக்டாக போட்டுடலாம். இங்கே பாருங்க, இல்லை அப்படின்னா என்னன்னா குறிப்பு வினைமுற்று, சரிங்களா? அப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பாருங்க. வினைமுற்றா என்னப்பா, அந்த வினை வந்து முடிஞ்சிருக்கணும். வந்தான், சென்றான், இந்த மாதிரி வருது இல்லையா? அப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பாருங்க. நிலத்தை உழுதான், அப்போ இறந்த காலம், சரிங்களா? அப்போ காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும். அதே மாதிரி பாருங்க, எதிர்மறை பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா வந்த அப்படிங்கிறது பெயரெச்சம், அப்போ வராத அப்படிங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். குறிப்பு வினைமுற்று பாருங்க, இந்த மாதிரி காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாம குறிப்பால் வந்து உணர்த்துவது. நீங்கள் போய் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்களே, அப்போ இல்லை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அப்போ அந்த வினை வந்து முற்று பெற்றுருச்சு. அப்போ அதனால தான் வந்து இதை என்ன சொல்கிறோம், குறிப்பு வினை முற்று. அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர்.